வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அத்திப்பழத்தை நம்ம உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா புதுசாக பறித்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். அத்தி மரத்தினுடைய இலை, பிஞ்சு, காய், பழம், பால், பட்டை என அனைத்து பாகங்களுமே மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான். ஸோ ஒரு அத்தி மரத்தில் 180லேருந்து 300 அத்திப்பழங்கள் வரைக்குமே காய்க்கும். இப்போ நம்ம அத்திப்பழங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சீமை அத்திப்பழம், நாட்டு அத்திப்பழம்னு சொல்லுவாங்க. அத்திப்பழங்கள் கொத்து கொத்தாக மரத்தினுடைய பல்வேறு இடங்கள்லையுமே காய்த்து தொங்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சத்துக்கள், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, காப்பர், ஜிங்க், மேங்கனீஸ் உள்ளிட்ட பல்வேறு உடல் நலத்திற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக அத்திப்பழம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்கிறது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு அத்திப்பழம் ஹெல்ப் பண்ணும். அத்திப்பழங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அத்திப்பழங்கள் இன்சுலினுடைய செயல்பாட்டை சிறப்பாக மேம்படுத்தும். ஸோ இதனால் இன்சுலினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும்பொழுது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டு விடுவோம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, எப்படி எடுத்தாலுமே அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம். சருமம் நலமாக இருப்பதற்கு, சரும நலம் மேம்படுவதற்கெல்லாம் அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற பல்வேறு சரும பிரச்சனைகளுக்கு அத்திப்பழம் மருந்தாக செயல்படுகிறது. அத்திப்பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தோலில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள், வெண்குஷ்டம் போன்ற பல சருமம் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். மேலும் இவற்றை அப்பப்போ சாப்பிடுவதன் மூலமாக, அந்த அத்திப்பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக சருமம் நமக்கு பொலிவடையும், முகமும் நமக்கு பிரகாசமாக இருக்கும். அதாவது உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய தோள்களில் அந்த சுருக்கங்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. இளமையான தோற்றம் தான் இருக்கும், முதுமையான தோற்றம் இருக்காது. முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நம்மளுடைய சருமம் தெரிய ஆரம்பிக்கும். எந்த விதமான தொய்வும், எந்த விதமான வறட்சியும் நம்மளுடைய சருமத்தில் இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் கூட சருமத்தில் இருக்காது. முடி வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஜிங்க் சத்து முடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகளை குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக மெனோபாஸ் காலங்களில் பெண்களுக்கு அதிகமாக முடி உதுதல் பிரச்சனை இருக்கும். அந்த சமயங்களில் அத்திப்பழங்களை அவங்க சாப்பிடுவதன் மூலமாக முடி கூட்டுதலை தவிர்த்து கொள்ளலாம். ஸோ அப்போ பேன் பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது. இளநரை, பித்தநரை பிரச்சனை இருக்காது. அதாவது உங்களுக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய, கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். கூந்தலுக்கு போஷாக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஈரப்பதத்தோடு உங்களுடைய கூந்தல் இருக்கும். வறட்சி எதுவும் உங்களுடைய கூந்தலில் தென்படாது. அதனால் முடி வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கு அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஹெல்ப் பண்ணும். ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழம் தான் அத்திப்பழம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்வுக்கு ரத்த அழுத்தம் நமக்கு சீரான நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ரத்த அழுத்தம் அதிகமாகக்கூடிய பட்சத்தில் அது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அது குறிப்பாக பார்த்தோம்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்தும். இதுக்கு தீர்வாக நம்ம அத்திப்பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்தானது நம்முடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்திவிடும். அப்போ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் போது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்படும். இதயத்திற்கும் ரத்தம் சீரான நிலையில் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் அத்திப்பழம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் வராது நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. இன்று அத்திப்பழங்களை குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த ஆய்வுகளின் மூலமாக கிடைக்க பெறும்போது தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்திப்பழங்களை சாப்பிடும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்ம விடுதலை பெற்று விடலாம். அதனால் நமக்கு எந்த விதமான புற்றுநோய் செல் பரவலும் இருக்காது. நம்ம புற்றுநோய் செல் பரவல் நமக்கு ஏற்படவும் ஏற்படாது. கண் பார்வை சிறப்பாக இருக்கிறதுக்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழங்களில் கண்களுக்கு அவசியமான விட்டமின் ஏ, நிக்கோட்டினிக் அமிலம் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் அதிக அளவில் காணப்படுது. இவற்றை சாப்பிடுவதன் மூலமாக கண் வளம் மேம்படும். குறிப்பாக இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே கண் பார்வை திறனானது மேம்பட ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது, கண் பார்வை மங்கலாக இருக்குது அப்படின்னா அதை சரி செய்து கொண்டு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலுவடைவதும் நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அத்திப்பழங்களில் கால்சியம் சத்து இருக்குது. ஆக அத்திப்பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக எலும்புகள் நமக்கு பலமடையும். மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், அதுக்கப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம்,
நம்ம எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இருக்காது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு வலுவிழக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏஜில் கூட எலும்புகளை ஓரளவுக்கு பலப்படுவதற்கு இப்போ இருந்தே நீங்கள் வந்து எலும்புகள் பலமடைவதற்கு இந்த உணவுகள், அதாவது அத்திப்பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்களுடைய நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய எலும்புகளில் எந்த விதமான வீக்கும் உங்களுக்கு ஏற்படாது, கிராக் எதுவும் இருக்காது. அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரியணும்னா அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் அது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பழமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளாலுமே சரி, எப்படி எடுத்துக்கொள்ளும் போதும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு நலமோடு நீங்கள் இருப்பீர்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.